கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தில் இந்த விண்ணப்பத்தமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உமக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம், உமக்காக ஓடுகிறோம். ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இவ்விடத்தில் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஆகாய் புஸ்தகம் 2:9 சொல்லுகிற பிரகாரம் ஆலயத்தை கட்டுங்கள், இவ்விடத்தில் உங்களுக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய பணியாளர்களாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று ஊழியம் செய்கிறபடினாலே ஊழியத்திலே சமாதானம் பெருகத்தக்கதாக இந்த வருடத்தில் பெரிய அற்புதம். பாஸ்டர் ராஜேந்திராருடைய சபையில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அவர் தான் தமிழ் பாஸ்டர். ஆனால் அதிகம் போகிறதில்லை. எல்லா சண்டேக்களும் என்னை புக்காய் என்னை பயன்படுத்திக்குவாங்க. இந்த விசேஷம்னா சுவிசேஷம் தெரிந்த பிறகு ஆண் தெரிந்து விடார். ஒவ்வொரு வருஷம் அப்படி தான் காத்துட்டு இருப்பேன். அதில் பெரிய காரியம்னா, சாதாரண ஊழியக்காரன் பெருமைக்காக சொல்லலை, ஒரு வருஷத்துக்கு முடிய என்னை புக் பண்ணிட்டுருக்காங்க, 6 வருஷம் முடிய புக் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமான கூட்டங்களுக்கெல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. கத்திர சொல்ல துத்திப்பட்டுக்கு அதே போல அனந்தபுரம் பக்கத்தில் துத்திப்பட்டு கிராமம் என்னை புக் பண்ணிட்டாங்க. ஆட்டு சொல்றது காத்திருக்கிறேன். சிறத்தில் இந்த தலைமை பாசனை பண்ணுவாங்க, நான் கொடுக்குறீங்க, அதை பிரயோஜனப்படுத்தணுமே, அதை உறுதிப்படுத்தணும் ஆண்டு கேட்டேன். அப்போ சொன்ன ஆண்டு சொல்லுது, அனுகூலமும் அனுகிரகமும் உள்ள ஆண்டா மாற்றி தருகிறேன்னு சொன்னாங்க. அனுகிரகமும் முதலாவதாக இந்த 2026ஆம் ஆண்டுல எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வாக்குத்தத்தம் யோபு 42:2. யோபு போல என்னுடைய ஊழியத்தில் ஃபுல்லாகவே பறி போனது. ஊழியத்தில் நிற்க முடியாதபடி ஒரு போராட்டம் வந்தது, லைஃப்பில் நிற்க முடியாதபடி ஒரு போராட்டம் வந்தது. ஆனால் ஆண்டவர் திறப்பில் நின்று உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, ஊழியத்தை நான் கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், சொந்தக்கார மத்தியில் வைக்கப்பட்ட நின்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சகரியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது பெரிய வசனம். பட் அந்த வசனம் தான் ஒரு வருஷம் முழுவதுமே செய்தியாக இருக்கும். வேறு எந்த ஒரு வசனத்தையும் நான் எடுக்க மாட்டேன். அதனால் அந்த வசனத்தை தியானிப்போம். ஸோ அந்த வசனத்தினுடைய காரியம் என்ன சொன்னால், இன்னும் என் பட்டணம் நன்மையினால் நிரம்பி இருக்கும், இன்னும் என் பட்டணம் நன்மையினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் பட்டணம் வெறுமையாக இருக்குது, பாழாய் கிடக்குது, மதில் இல்லாத பட்டணமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த பட்டணத்தை ஆண்டவர் பார்த்து சொன்னார், என் பட்டணம் நன்மையினால் நிரம்பி இருக்கும். 10 வருடமாக நாங்கள் ஜனங்களுக்கு விசுவாசிகள் ஜனங்கள் வரணும், குடும்பங்கள் வரணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் இந்த வருஷம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏசாயா 43:4வது வசனத்தின்படி, என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் இந்த அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பறவை நிறைவேறாரு. அட்ஜஸ்ட் பண்ணி சரியா? ஓகே. 1997 குருவதற்கு வந்தோம். 87 ரசிக்கப்பட்டோம். 32 ஆண்டுகள் அதற்காக சுவிசேஷம் வைக்காத கிராமமே, கொண்டு போகாத கிராமமே கிடையாது. சென்னையிலேருந்து ஆந்திரா, பெங்களூர் வரைக்கும் இது வரைக்கும் போக முடியாத உதவி செய்தான். நான் ரொம்ப நேரம் சொன்ன சாட்சி டைம் ஆகிடும். இடையில அலைவலியை போட்டால் தான் கொஞ்சம் சந்தோஷம் வரும். அலைவலியை தான் நான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டூர் பகுதியில் ஊழியம் செய்கிறேன். என் பேர் ஜெயசீலன். கலசா ஜப ஊழியன்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து நடத்தி கொடுங்க. என் வாழ்க்கையில் நான் தான் அநேகருக்கு சாட்சியாக இருக்கேன். அநேகர் வாக்குத்தத்தம் பெற்றாங்கன்னா உறுதிப்படத்தை அவங்க காத்து கொண்டிருப்பாங்க. அது என் வாய் மூலமாக அநேகருக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு என் கொடுத்த வாக்குத்தத்தை தினகரை என் மூலமாக வெளிப்படுத்துது. அவர் முதல் பாடணும்னு சொன்னார், சிறியானவர் சொல்லி. அதுதான் ஏசாயா 49:15 சொன்னார். சிறியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு நான் மறந்தாலும் மறப்பா, இறங்காமல் மறந்து போவா,
நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அதனுடைய 19ஆம் வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் ஆறுகளையும் உண்டாகிறேன். அங்கே கடந்த 4 வருடங்கள் 5 வருடங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் பின்பேருந்து ஐயாவை வரப்போ சந்தித்ததுலேருந்து ஜபத்துக்கு வந்துக்கிறேன். அப்போ அம்மனம்பாக்கத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன். நான் எதுக்காக ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தை நீங்களும் 121ஆம் சங்கீதத்தை நான் சபையில் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க தினமும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் ஒரு சகோதரி சொன்னாங்கன்னா மற்றவங்கெல்லாம் திருப்பி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சொன்னேன், இப்படி எழுதியிருக்கிறது, நீங்கள் மேலே இருந்து என்ன பண்ணுங்க, தாழ குதிங்க, உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் பார்த்து நான் ஃபோன் பண்ணி நீங்கள் நடத்துங்க பிரதர், எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். விடிய காலையில் தூங்கும்போது எனக்கு முதல் குன்றத்தூரில் உதவிக்காரராக ஊழியர் வீடு கொடுத்தாரு. அவர் வந்துட்டார் வீட்டுக்கு காலையில் சொப்பனத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்போ ஐயா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ அதில் பார்த்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்ன்ற வார்த்தை இருக்குது. எப்படி? இப்போ நம்ம ஆண்டவருக்கு நினைச்சிருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க இருக்குது. அதில் எல்லா வசனமும் இருக்கியா அப்படின்னு. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு 2 சாவி காணாமல் போச்சியா அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் என்ன பண்ணார், எரிச்சு போயிரு. அவர் கூட ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, நான் என்ன முன்ன பார்க்கல. அவர் 4 சாவி என் கையில் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டார், அவ்வளோதான். அவர் இறந்து போயிட்டார் அந்த ஊழியக்காரரு. எனக்கு ஊழியம். ஆனால் அவங்க காலையில் வந்து என்னடா இது நமக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு, சரி வசனத்தை வர ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நம்ம போக முடியாது இன்னைக்கு, போகக்கூடாது, இந்த ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஊழியம் அவர் ஏற்படுத்தின ஊழியன்றதுனால தான் நான் என்னை கூட என்ன பண்ணக்கூடாது, நீ இருக்கணும், இந்த ஊழியத்தை இருந்து நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னடா 4 சாவி கொடுத்தா, ஒரு சாவி 4 சாவி, அதில் ஒரு பித்தளை சாவி இருக்கு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இதை அதான் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, திறவுகோல் உனக்கு கொடுப்பேன், திறவுகோள்களை இல்லையா? அப்போ 4 திறவுகோல் நம்ம கையில் கிடைச்சிருக்குது. தமிழில் திறவுகோல். நம்ம சாவின்றது பொதுவாக எல்லாம் யூஸ் பண்ணால் தமிழ் தெளிவான ஒரு திறவுகோல் தான். இப்போ இந்த 4 திறவுகோலை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம அவர்கிட்ட கொடுத்துலாமான்னு நினச்சி அவரை பார்த்தா அவர் போயிட்டார். இப்போ நான் தான் சாவி வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எதை திறக்கணும்னு தெரியாது, ஆனால் சாவி கொடுத்துட்டார் கையில். இல்லையா? அதில் இந்த தரிசனம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஜெபம் சொல்லுங்க. இந்த காரியத்துக்காக நம்ம சோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரை.